அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரப்பல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலா இந்த துனியாவுடைய வாழ்க்கையை நமக்கு பெரும் ஒரு சந்தர்ப்பமாக ஒவ்வொரு நிமிடமும் பிரயோஜனமாக கழியக்கூடிய பொறுமதியானது நாட்களாக, தினங்களாக, நேரங்களாக ரப்பல் சுப்ஹானஹு வ தஆலா இந்த துனியாவுடைய வாழ்க்கையை நமக்கு தந்திருக்கின்றார். கண்ணியமானவர்களே, இந்த உலகம் நமக்கு நிரந்தரமாக வாழ வேண்டிய வந்த இடமல்ல. நாளை அழிவே முடிவே இல்லாத நிரந்தரமான ஆகிரத்துடைய வாழ்க்கையை தயார் செய்யக்கூடிய ஆகப்பெரிய ஒரு இடமாக இந்த துனியாவுடைய வாழ்க்கையை நமக்கு தந்திருக்கின்றான். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்தில் நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள், சோதனைகள் எல்லாம் இதே ரப்ப சுப்ஹானஹு வ தஆலா அவன் நம்மை சோதிப்பதற்காக வேண்டி நம்முடைய ஈமானையும் நாம் செய்திருக்கக்கூடிய பாவத்துடைய விளைவாகத்தான் ரப்ப சுப்ஹானஹு வ தஆலா அந்த சோதனைகளை நமக்கு தந்திருக்கின்றான். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நமக்கு இந்த உலகத்தில் எத்தனை சோதனைகள், எப்படிப்பட்ட விடயத்தில் எந்த தோற்றத்தில் சோதனைகள் வந்தாலும் அந்த சோதனைகளுக்கு, அந்த சோதனையிலிருந்து வெற்றி பெறுவதே நாம் நம்முடைய தொழுகையும், நாம் பொறுத்திருக்கக்கூடிய அந்த பொறுமையும், நாம் செய்யக்கூடிய நல்ல இபாதத்துகளும், இஸ்திக்பாரை மாத்திரம்தான் அந்த சோதனைகளிலிருந்து வெற்றி அடைய முடியும். இதைத்தான் ரப்ப சுப்ஹானஹு வ தஆலாவுடைய குர்ஆனில் யா அய்யுஹல்லதீன ஆமனு இஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாத் இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன், அடியார்களே, உங்களுக்கு சோதனைகள், பிரச்சனைகள், துன்பங்கள் வரும் பொழுதெல்லாம் இஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாத், தொழுகையை கொண்டும் அல்லாஹ்வை இபாதத் செய்வதை கொண்டும் பொறுமையை கொண்டும் நீங்கள் உதவி தேடிக் கொள்ளுங்கள் என்பதாக ரப்ப சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு படிப்பினையாக படித்து தந்திருக்கின்றான். இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன், நிச்சயமா அல்லாஹ் தஆலா சோதனைகள் வரும் பொழுதும், பிரச்சனைகள் வரும் பொழுதும் யார் பொறுமையாக இருக்கின்றார்களோ அப்படிப்பட்ட பொறுமையாளர்களுடன் நிச்சயமா அல்லாஹ் இருக்கின்றான் என்பதை அல்லாஹ் தஆலா வாக்களித்து இருக்கின்றான். எனவே கண்ணியமானவர்களே, உங்களுடைய பொறுமைக்கும் எங்களுடைய அமல் இபாதத்துக்கும் நிச்சயமாக ரப்ப சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அவசரமாக நல்ல ஒரு முடிவை தருவான் என்று நாம் ஈமான் கொண்டிருக்க வேண்டும், உறுதி கொண்டிருக்க வேண்டும். அதே போன்று கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்தில் ரப்ப சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு எத்தனையோ சந்தர்ப்பங்களை நாம் நல்ல பக்கம், நல்வழியின் பக்கம் திரும்புவதற்காக இந்த உலகத்தில் எத்தனையோ சந்தர்ப்பங்களை தந்திருக்கின்றான். அதில் சிறந்த ஒரு சந்தர்ப்பமாக கண்ணியமான, நாம் எல்லாம் விரும்பி நேசித்து உள்ளத்தால் மதிக்கக்கூடிய சிறந்தொரு பெரிய பொக்கிஷமான ஒரு மாதமாக ரப்ப சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமதானுடைய மாதத்தை நமக்கு தந்திருக்கின்றான். கண்ணியமானவர்களே, இந்த ரமதானுடைய மாதத்துடைய ஆரம்பத்திலேயே அடியாறுகள் அந்த ரப்பை வணங்க வேண்டும், ஆர்வமாக அமல் செய்ய வேண்டும், நிம்மதியாக இபாதத் செய்ய வேண்டும், என்னை வணங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ரப்ப சுப்ஹானஹு வ தஆலா அடியாறுகளுக்காக வேண்டி நரகத்துடைய வாயில்கள் எல்லாம் மூடப்பட்டிருக்கிறது. சுவர்க்கத்துடைய வாயில்கள் எல்லாம் அல்லாஹ் தஆலா திறந்து சுவர்க்கத்தை அலக்குமார்களின் மூலமாக அலங்கரிக்கின்றான். அது மட்டுமல்ல, எங்களுக்கெல்லாம் அட்டூழியம் புரியக்கூடிய சைத்தான்களை கூட ரப்ப சுப்ஹானஹு வ தஆலா விலங்கிட்டு வைத்திருக்கின்றான். ஏன்? அடியார்களாகிய நாம் நிம்மதியாக, சந்தோஷமாக அந்த ரப்பை வணங்க வேண்டும், நல்ல அமல்கள் செய்து சுவர்க்கத்துக்குரியவர்களாக இருப்பதற்காக ரப்ப சுப்ஹானஹு வ தஆலா அவனே எங்களுக்கு ஏற்பாடு செய்து தந்திருக்கின்றான். எனவே கண்ணியமானவர்களே, நாம் இப்படிப்பட்ட ஏற்பாடுகள் எல்லாம் இந்த உலகத்தில் ரப்ப சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு செய்து தந்திருக்கிறதே, நாம் அமல்களின் பக்கம் இபாதத்தின் பக்கம் திரும்புவதற்காக வேண்டிதான் அல்லாஹ் தஆலா நமக்கு தந்திருக்கின்றான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முஸ்லிம்களாக நமக்கு இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் இந்த பொறுத்தோடைய முடிவடைய போகிறது. நாளை மறுமையுடைய வாழ்க்கை நிம்மதியாக அந்த நமக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் சோதனைகளுடைய நாம் பொறுத்த பொருளைகளுக்கு நிச்சயமாக கூறு வழங்கப்படக்கூடிய இடமாகத்தான் நாளை மறுமையுடைய நாள் அமைப்புகளுக்கு அமைய போகிறது. அதே போன்று நாம் மறுபக்கத்தை பார்த்தோம் என்று சொன்னால் அல்லாஹுக்கு மாற்றம் செய்து கொண்டே அல்லாஹுடைய கட்டளைகளுக்கு மாற்றம் செய்து கொண்டே அல்லாஹை ஈமான் கொள்ளாமல் அல்லாஹை இபாதத் செய்யாமல் உலகத்துடைய வாழ்க்கையில் வாழ்ந்த மனிதர்களுக்கு அல்லாஹ் தஆலா இந்த உலகத்துடைய வாழ்க்கை அவர்களுக்கு எப்படிப்பட்ட சோதனைகளாக அமைந்தாலும் அந்த சோதனைகள் அவர்களுக்கு உலகத்தில் நிம்மதியாக இருந்தாலும் உலகத்துடைய வாழ்க்கை அவர்களுக்கு சுவர்க்கமாக இருந்தாலும் நாளை வருவே நிச்சயமாக அவர்கள் கை செய்யப்பட போகிறார்கள், கவலைப்பட போகிறார்கள், துக்கப்பட போகிறார்கள். அல்லாஹ் தஆலா இதை பற்றி அந்த காஃபிர்கள் நாளை மறுமையில் கியாமத் நாளில் அந்த மஹ்ஷர் மைதானத்தில் படக்கூடிய அவல நிலையை பற்றி ரப்ப சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய திருமறையில் எத்தனையோ நேர்களுக்கு நமக்கு படிப்பினையாக கூறிக்கொண்டிருக்கின்றார். ருபமா யவத்துல்லதீன கஃபரு லவ் கானு முஸ்லிமீன், நாளை அந்த காஃபிர்கள் கியாமத் நாளில் சொல்வார்கள், நாம் பேர் சொல்லக்கூடிய அளவுக்கு முஸ்லிம்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்க கூடாதா என்று கவலைப்படுவார்கள். லவ் குன்னா நஸ்மஊ நாஃபி மா குன்னா ஃபி அஸ்ஹாபிஸ் ஸயீர், உலகத்தில் எங்களுக்கு முஸ்லிம்கள் நல்ல
மனிதர்கள் அவர்கள் உண்மையான மார்க்கத்தில் இருக்கிறார்கள் என்றெல்லாம் சொல்லப்பட்டது. நாங்கள் அதை கேட்டிருந்தோம் என்று சொன்னார். நாங்கள் அதை கேட்டு விலங்கெடுத்துக் கொண்டிருந்தோம் என்று சொன்னார். இந்த நரகவாசிகளுடைய கூட்டத்தை நாங்கள் ஆகியிருக்க மாட்டோமே என்று அந்த மனிதர்கள் நாளை கவலைப்பட்டு கை செய்யப்படுவார்கள். கண்ணியமானவர்களே, எங்களுக்கு அன்றைய தினம் கூலி வழங்கப்படக்கூடிய தினமாக நாம் எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியோடு இருப்போம். அந்த காப்பீடுகள் நிச்சயமாக நாளை கியாமத் நாளில் அவர்கள் கவலைப்பட போகிறார்கள். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, நமக்கு என்ன சோதனைகள் என்ன பிரச்சனைகள் இந்த உலகத்தில் வந்தாலும் எங்களுக்கு ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக குர்ஆன் ஹதீஸின் மூலமாக எங்களுக்கு திரும்ப வேண்டிய ஒரு திசை இருக்கிறது. அந்த திசைதான் அல்லாஹ்வை இபாதத் செய்வதிலும் எங்களுடைய தனிப்பட்ட இபாதத்களை அதிகரிப்பதிலும் பொறுமையாக இருப்பதில் தான் எங்களுக்கு வழிகாட்டப்பட்டிருக்கிறது. எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த உலகத்தில் நமக்கு என்னென்ன கடமைகள் எல்லாம் கடமையாக்கப்பட்டிருக்கிறதோ, தொழுகையாக இருக்கட்டும், நோன்பாக இருக்கட்டும், ஜகாத்தாக இருக்கட்டும், சதகாவாக இருக்கட்டும், இப்படி நாம் நல்ல அமல்கள் என்று எதெல்லாம் நினைத்திருக்கின்றோமோ அந்த அமல்கள் எல்லாம் பெரும் ஒரு நோக்கத்துக்காக வேண்டிய ரப்பல் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கடமையாக இருக்கின்றார். தொழுகை எடுத்துக்கொண்டு என்று சொன்னார். கண்ணியமானவர்களே, அந்த தொழுகை அல்லாஹ் எஜமான் நாம் அடிமை என்பதை உலகத்தில் நிரூபிப்பதற்காக வேண்டிய ரப்பல் சுப்ஹானஹு வ தஆலா தொழுகையை நமக்கு கடமையாக இருக்கின்றார். யார் யாரெல்லாம் தொழுகையை சரியாக பேணுதலாக தொழவில்லையோ கண்ணியமானவர்களே, அவர் அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்வதிலும் அல்லாஹ்வை சுஜூத் செய்து அந்த ரப்பு எங்களுடைய ரப்பு என்பதை உறுதிப்படுத்துவது விடயத்தில் அவர்கள் குறைபாடு செய்யக்கூடியவர்கள். நிச்சயமாக அவர்கள் ஒழுங்கான காரியங்களை விடும் பொழுது அவர்கள் நாளை மறுமையிலும் உலக வாழ்க்கையும் சோதிக்கப்படுவார்கள். எனவே இப்படி எல்லா அமல்கள் எடுத்துக்கொண்டாலும் ஜகாத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஜகாத்துடைய அமல் இருக்கிறதே கண்ணியமானவர்களே, ஆக முக்கியமான ஒரு அமலாக இருக்கிறது. இந்த ஜகாத்துடைய பணம் நாம் சம்பாதிக்கக்கூடிய பணங்களில் இருக்கக்கூடிய அசுத்தங்களை சுத்தப்படுத்துவதற்காக வேண்டிய ரப்பல் சுப்ஹானஹு வ தஆலா ஜகாத் என்று சொல்லக்கூடிய அமலை எங்களுக்கு கடமையாக இருக்கின்றார். கண்ணியமானவர்களே, பணக்காரர்கள் வசதி வந்தவர்கள் ஜகாத்துக்குரிய கடமையை யார் யாரெல்லாம் கடமை என்று அவர்களுக்கு கடமையாக கூடிய அந்தஸ்து வருகிறதோ அவர்கள் உள்ளத்தினுடைய சொத்து செல்வங்கள் அளிக்கப்படுமோ, பிற மனிதர்கள் மூலமாக அவர்களுடைய சொத்து செல்வங்களுக்கு பாதிக்கப்படுமோ என்று யார் யாரெல்லாம் உள்ளத்தில் அஞ்சுகிறார்களோ நிச்சயமாக அவர்களுடைய ஜகாத்துடைய கடமையை அவர்கள் குறைபாடு செய்கிறார்கள். அவர்கள் அந்த ஆலோசனையோடு அந்த ஜகாத்துடைய கடமைகளை நிறைவேற்ற வேண்டும். இதே பணத்தை தூய்மைப்படுத்துவதற்காக ஜகாத்துடைய கடமையை கடமையாக இருக்கின்றார். இப்படி என்ன அமல்களை எடுத்துக்கொண்டாலும் ஒவ்வொரு அமல்களும் ஹஜ்ஜுடைய அமலை எடுத்துக்கொள்ளுங்கள் கண்ணியமானவர்களே. ஹஜ்ஜுடைய அமல் நாம் எவ்வளவு செல்வந்தர்களாக எவ்வளவு வசதி வந்தவர்களாக இருந்தாலும் அங்கு சென்றோம் என்று சொன்னால் அந்த மக்காவுக்கு சென்றோம் என்று சொன்னால் கண்ணியமானவர்களே, எல்லாரும் அல்லாஹுடைய பார்வையில் ஒன்றுதான். அல்லாஹுக்கு கீழால் ஒரே எவ்வளவு பணக்காராக இருக்கட்டும், அல்லாஹுக்கு கீழால் ஒரே அடிமைத்தனத்தை நிரூபிப்பதற்காக வேண்டி அந்த ஹஜ்ஜுடைய அமலை அல்லாஹு தஆலா கடமையாக இருக்கின்றார். இப்படி எல்லா அமல்களை எடுத்துக்கொண்டாலும் கண்ணியமானவர்களே, அதே போன்று நாம் தற்போது இருந்து கொண்டிருக்கக்கூடிய ரமதானுடைய அமலை, இந்த ரமதானுடைய நோன்புடைய அமலை நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொல்ற கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தஆலா இந்த ரமதானின் மூலமாக நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பதே நாம் ஏழைகளுடைய பசியை உணர வேண்டும் என்பதும், அல்லாஹ் இந்த ரமதானின் மூலம் தக்வாவை நாம் என்னுடைய உள்ளத்தில் என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய ஒரு செயற்பாட்டில் தக்வாவை உண்டு பண்ண வேண்டும் என்ற ஆகப்பெரிய நோக்கத்தில் ரப்பல் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமதானுடைய மாதத்தை தந்திருக்கின்றான். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அமல்களும் தக்வாவை மையமாக வைத்துதான் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதன் சொல்கின்றான் அவனுக்கு தக்வா இல்லை என்று சொன்னால் அவனுடைய தொழுகையில் எந்த ஒன்றும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. எல்லா அமல்களையும் எடுத்துக்கொள்ளுங்கள். சிதக்கா கொடுக்கின்றான் பெருமைக்காக வேண்டி, தக்வா இல்லை என்றால் அந்த சிதக்கா அவனுக்கு நிறைவேற்ற மாட்டாது. ஜகாத் கொடுக்கின்றான், மக்கள் பணக்காரன் என்று சொல்ல வேண்டியதற்காக இந்த மனிதன் ஜகாத்துடைய கடமையை நிறைவேற்றுகின்றான். அவன் அல்லாஹ்வுக்காக வேண்டி கொடுக்கின்றான் என்று அல்லாஹ்வுடைய தக்வா அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லை என்று சொன்னால் கண்ணியமானவர்களே, அவனுடைய ஜகாத்தில் எந்த பிரயோஜனமும் கிடையாது. இப்படி எல்லா அமல்களை இஸ்லாத்தில் நாம் எடுத்துக்கொண்டாலும் தக்வாவுக்கு உட்பட்டதாகத்தான் இருக்கிறது. எனவே கண்ணியமானவர்களே, தக்வா என்று சொன்னால் என்ன? ரமதானுடைய மாதம் வந்தாலே தக்வா தக்வா என்று பேசுகிறார்கள். தக்வா என்று சொன்னால் என்ன? அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் தக்வா என்றால் என்ன என்று கேட்கப்பட்டது. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அல் ஃபௌஃபு அனி ஷிர்க், அல்லாஹ்வுக்கு இணை வைப்பதை விட்டு பெயர்ந்து நடப்பதும், அல்லாஹ்வை இபாதத் செய்வதின் பக்கம் விரைவதும், நல்லதை ஏமி தீமையை தடுப்பதும் இதுதான் தக்வா என்பதாக அது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். ஹஜ்ரத் உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் அமீருல் முஃமினீன் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், யா உபை தக்வா என்றால் என்ன? உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் அமீருல் முஃமினீன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்க,
ஹஜ்ரத் உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நல்ல ஒரு உதாரணத்தை காட்டி ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விளங்கப்படுத்தினார்கள். அமா தஹப்த தரீகன் ذا شوق உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், உமரே நீங்கள் முள்ளுகள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு பாதையை நடந்து பிரயாணம் செய்திருக்கிறீர்களா என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், அந்த பாதையை நீங்கள் நடந்து செல்லும் பொழுது உங்களுடைய கால்கள் உங்களுடைய பாதங்கள் நோவினை படாத அளவுக்கு நீங்கள் எங்கெல்லாம் முள் இல்லையோ அங்கெல்லாம் கால்களை எடுத்து வைத்து நடப்பீர்களோ அப்படி இந்த உலகத்துடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வுக்கு மாற்றமான விடயங்கள் ஹராமான விடயங்கள் இந்த உலகத்தில் நிறைந்திருக்கிறது. அதில் எல்லாம் நீங்கள் மாற்றிப்படாமல் அதற்கெல்லாம் நீங்கள் ஆளாகாமல் பயந்து தக்குவாவோடு இதயத்தோடு உங்களுடைய பாதையை நீங்கள் நடந்து செல்வதே தக்குவா என்பதாக ஹஜ்ரத் உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, தக்குவா உள்ளவர்களுக்கு தான் உலகத்தில் நிம்மதியும் நாளை மறுமையும் நிம்மதியும் அல்லாஹ் தஆலா வாக்களித்திருக்கின்றான். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சஹாபாக்கள் யாராவது யா ரசூலல்லாஹ் அவுஸினி எனக்கு வசியத் செய்யுங்கள் என்று சொன்ன பொழுதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவது யார் யாரெல்லாம் வசியத் கேட்டார்களோ முதல் வசியத்தாக எந்த நேரத்திலும் எந்த பொழுதிலும் அல்லாஹ்வை அஞ்சி நடந்து கொள்ளுங்கள் தக்வாவை கொண்டுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வசியத் செய்திருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தில் தக்வா உள்ள முஃமின்களை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். அஜபல் லி அம்ரில் முஃமினி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஜபல் லி அம்ரில் முஃமின், ஒரு முஃமினுடைய விடயத்தை ஒரு தக்வாவுடைய விடயத்தை பார்த்தால் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. ஏன்? இன்ன அம்ரஹு குல்லஹு கைர், அவருடைய எல்லா விடயமும் அவனுக்கு நலவாகவே அமைகிறது. அவனுக்கு ஏதாவது ஒரு கெடுதி உலகத்துடைய விடயத்தில் அவனுக்கு ஏதாவது ஒரு நோவினை ஏற்பட்டது சொன்னால் அவன் பொறுமையாக இருக்கின்றான். அந்த பொறுமைக்குரிய கூலி அவனுக்கு நலவாகவே அமைகிறது. அவனுக்கு ஏதாவது உலகத்துடைய வாழ்க்கையில் சந்தோஷம் அல்லாஹ் அவனுக்கு ஏதாவது ஒரு சந்தோஷம் கொடுத்து விட்டான் என்று சொன்னார், அவன் அல்லாஹ்வை சுக்ர் செய்கின்றான், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியானாக இருக்கின்றான். எனவே அந்த நன்றிக்குரிய கூலி அவனுக்கு நல்லது அமைந்தாலும் கெட்டது உலகத்துடைய வாழ்க்கை அமைந்தாலும் கண்ணியமானவர்களே அவனுக்கு எல்லாமே கடைசியில் நலவாக இருக்கிறது. எனவே அவனை பார்த்தல் ஆச்சரியமாக இருக்கிறது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே கண்ணியமானவர்களே, இந்த ரமதான் நமக்கு தரக்கூடிய ஆகப்பெரிய ஒரு பயிற்சி என்ன தெரியுமா? தக்வாவை வளர்த்துக் கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுடைய அச்சத்தை உள்ளத்தில் வளர்த்துக் கொள்ள வேண்டும். நாம் நோன்பாளிகளாக இருக்கின்றோம். கண்ணியமானவர்களே, பகல் நேரத்தில் எங்களை நோட்ட விடுவதற்கு தாய் தந்தை கிடையாது, நாம் தனிமையாக இருக்கின்றோம். ஆனால் கண்ணியமானவர்களே, நாம் பசியோடு இருக்கின்றோம், தாகத்தோடு இருக்கின்றோம். ஆனால் படை திறப்பு அல்லாஹ் என்னை பார்த்துக் கொண்டிருக்கின்றான் என்ற உள்ளத்தில் உருவாகிறது. அதுதான் தக்வா. இது நம்முடைய ரமதானுடைய மாதத்தில் அல்லாமல் ஏனைய 12 மாதங்களிலும் என்னுடைய வாழ்க்கையில் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் அல்லாஹ் தஆலா இந்த ரமதானுடைய மாதத்தில் தக்வா என்று சொல்லக்கூடிய ஒரு பயிற்சியை நமக்கு தந்திருக்கின்றான். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆனில் அவருடைய எத்தனை கட்டளைகள் எத்தனை வாக்குறுதிகளை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னாலும் எல்லாம் தக்வாதாரிகளுக்கு எல்லாம் இறையற்றமுடையவர்களுக்கு தான் அல்லாஹ் தஆலா வாக்களித்துக் கொண்டிருக்கின்றான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தஆலா யார் தக்வாதாரி தக்வா என்ற ஒன்றை கடைபிடித்து உலகத்தில் அல்லாஹ்வை அஞ்சி அல்லாஹ்வை பயந்து உலகத்தில் வாழ்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அவர்கள் உலகத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டால் ஏதாவது சோதனைகள் அவர்களுக்கு ஏற்பட்டால் அந்த சோதனைகளிலிருந்து விலகக்கூடிய தன்மையை அவர்கள் அந்த சோதனையிலிருந்து வெளிப்படக்கூடிய தன்மையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த முஃமினுக்கு அந்த தக்வாதாரிக்கு கொடுக்கின்றான். அது மட்டுமல்ல, இந்த கண்ணியமானவர்களே, நாம் பாடுபடுகின்றோம் என்னுடைய ரிஸ்குடைய விடயத்தில் உணவுடைய விடயத்தில் என்னுடைய எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்வதற்காக உலகத்தில் எந்த நேரம் எங்களுடைய நோக்கம் அதுவாக இருக்கிறது. ஆனால் கண்ணியமானவர்களே, நாம் தக்வாவோடு முஃமின்களாக உண்மையான முறையில் இந்த உலகத்துடைய வாழ்க்கை அல்லாஹ்வுக்கு பயந்து தன்னை அடிப்படையில் வாழ்கிறார்களோ அவர்கள் நினையாத புறத்தில் இருந்து அல்லாஹ் அவர்களுக்கு உணவளிக்கின்றான். அவருடைய ரிஸ்குடைய விடயத்தை அல்லாஹ் பொறுப்பெடுத்து செய்கின்றான். அவருடைய தேவைகள் எல்லாம் அல்லாஹ் பூர்த்தி செய்து கொடுக்கின்றான். யார் கண்ணியமானவர்களே? தக்வாதாரிகளுக்கு. இதைத்தான் சஹாபாக்கள் உலகத்தில் சம்பாதித்துக் கொண்டார்கள், தக்வாவை சம்பாதித்துக் கொண்டார்கள். நபியுடைய அனைத்து சுன்னாவையும் தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்து அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய வசனங்கள் குர்ஆனுடைய கட்டளைகளை தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்து
அவர்கள் தக்வாவை சம்பாதித்துக் கொண்டார்கள் கண்ணியமானவர்களே. அதனால் அவருடைய மௌத்து கூட ஆச்சரியமாக இருந்தது, அவருடைய ஒவ்வொரு செயலும் ஆச்சரியமாக இருந்தது. அந்த சஹாபாக்கள் உண்மையான முத்தகீன்களாக தக்வாதாரிகளாக ஆனார்கள் கண்ணியமானவர்களே. அதே குர்ஆன் தான் நமக்கு தரப்பட்டிருக்கிறது, அதே ஹதீஸ் தான், அதே நபியுடைய வழிமுறையில் தான் நமக்கு தரப்பட்டிருக்கிறது. ஆனால் கண்ணியமானவர்களே, எங்களுடைய உள்ளத்தில் தக்வா என்று வரவில்லை. நானும் தான் நீங்களும் தான் கண்ணியமானவர்களே தக்வாவை உலகத்துடைய வாழ்க்கையில் சம்பாதித்துக் கொள்ள வேண்டும் என்றால் நாளை மறுமையும் அவருக்கு கைசேதமாக அமையும். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா திருமலையில் அனைத்து விடயத்தையும் அல்லாஹ் முத்தகீன்களுக்கு தக்வாதாரிகளுக்கு தான் ஏற்படுத்தியிருக்கின்றான். தக்வாதாரிகளை பார்த்து ஷைத்தான் கூட பயப்படுகின்றான். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தக்வாதாரியாக இருந்தார்கள். சஹாபி ஹஜ்ரத் ரசூலுல்லாஹை கண்ட சஹாபியாக இருந்தார்கள். நபியுடைய எல்லா சுன்னத்தையும் பின்பற்றக்கூடிய ஒரு உத்தம சஹாபியாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். கண்ணியமானவர்களே, அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு பாதையில் பிரயாணம் செய்தார்கள் என்றால் அந்த பாதையில் ஷைத்தான் கூட பிரயாணம் செய்ய மாட்டான். அந்த அளவுக்கு தக்வாவுடைய அல்லாஹ்வுடைய தொடர்பு சீராக இருந்தது, அல்லாஹ்வுடைய தொடர்பு சீராக இருந்தது. அல்லாஹ் தஆலா ஷைத்தானை கூட வழிபடக்கூடியதாக அல்லாஹ் தஆலா தக்வாதாரிகள் காட்டி கொடுக்கின்றான். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படி எல்லா விடயம் உலகத்தில் நாம் நிம்மதியாக வாழ வேண்டுமா? அல்லாஹ்வுடைய அச்சம் என்றால் நிம்மதியாக வாழ முடியும். நாம் நிம்மதியாக சந்தோஷமாக உலகத்தினுடைய குடும்பம் நிம்மதியாக வாழ வேண்டுமா? கண்ணியமானவர்களே, எங்களுடைய குடும்பத்தில் தக்வாவுடைய வாழ்க்கை இருந்தால் மட்டும்தான் நாம் நிம்மதியாக வாழ வேண்டும். ஆகப்பெரிய ஒரு சந்தர்ப்பம். எனவே தக்வாவை சம்பாதிப்பதற்கு அல்லாஹ் தஆலா இந்த ரமதானுடைய மாதத்தை நமக்கு தந்திருக்கின்றான். கண்ணியமானவர்களே, ஏதோ ரமதான் வந்தது, எங்களை விட்டு 10 இரவுகள் கழித்து விட்டது. அல்லாஹ் முதல் 10 ரஹ்மத் என்று ஒதுக்கின்றான், இரண்டாவது மக்ஃபிரத் என்று ஒதுக்கின்றான், மூன்றாவது மக்ஃபிரத் எதுவும் இருந்தால் உலகத்துடைய விடுதலை என்று அல்லாஹ் ஒதுக்கி இருக்கின்றான். கண்ணியமானவர்களே, நாம் ரஹ்மத்தை இழந்தவர்களாக இருக்கின்றோம். யார் கண்ணியமானவர்களே அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை வேண்டி அழுதோம். தஹஜ்ஜுடைய நேரத்தில் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை என்றால் நாளை